ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம இன்புட்டா குடுக்குற நம்பர் வந்துட்டு ஸ்ட்ராங் நம்பரா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்ப நம்ப 145 அப்படிங்கிற ஒரு நம்பர இன்புட்டா குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 145ல 1 தனியா, 4 தனியா, 5 தனியா எடுத்துட்டு, அது எல்லாத்தையுமே ஃபேக்டோரியல் பண்ணி சம் பண்ணணும். அந்த டோட்டலும் நம்ம கிவன் நம்பரும் சேமா இருந்துச்சுன்னா, அதுதான் ஸ்ட்ராங் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 ஃபேக்டோரியல் 1 தான். 4 ஃபேக்டோரியல் 24, 5 ஃபேக்டோரியல் 120. இது எல்லாத்தையும் சம் பண்ணா என்ன வரும்? 145. இப்ப நம்ம இன்புட்டா குடுத்த நம்பரும் 145. இது 2ம் சேமா இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் நம்பர். இப்போ என், எம், ஆர்எஸ்ன்னு 4 வேரியபிள் இருக்கா? இப்ப 4த்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பாக்ஸ் மாரி போட்டு எழுதிப்போம். என்னு, எம்மு, ஆரு, எஸ்ஸு. எஸ்ஸில மட்டும் இனிஷியலா 0ன்னு வைக்கிறேன். அது ஏங்கிறத அப்புறம் சொல்றேன். இப்போ என்னுக்கு ஒரு வேல்யூ யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுவேன். 145 அப்படிங்கிற வேல்யூ. அத எடுத்தோனே நான் எம்லயும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா, இந்த இடத்துல நம்ம எண்ண 10ஆல டிவைட் பண்ணிட்டே இருக்கும்போது, எண் லாஸ்ட்டா 0 ஆயிடும். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு காப்பிய வந்துட்டு சேஃபர் சைடுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வைல் லூப்ல n நாட் ஈக்குவல் டூ 0 கண்டிஷன் செக் பண்றேன். கண்டிஷன் வந்து ட்ரூவு. ட்ரூனா இந்த 3 லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? n%10னா n-அ 10ஆல டிவைட் பண்ணணும். nல 145 இருக்கா? இத 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 14 டைம்ஸு 140 வரும். ரிமைண்டர் வந்துட்டு நமக்கு 5 வரும். இப்போ பெர்சன்டேஜ் சிம்பல்னாலே ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இப்போ இந்த 5ங்கிற வேல்யூ ஆர்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். புரியுதா? இப்போ நம்ம இங்க கீழ என்ன பண்றோம்னா, s + fact of r அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கா? இப்போ s + fact of r. அப்போ இந்த இடத்துல s கூட நம்ம ஒரு அடிஷன் பண்றோம். அப்ப sல ஏதாச்சும் இனிஷியலா ஒரு வேல்யூ இருக்கணும்ல? வேல்யூ இருந்தா தானே இந்த இடத்துல அடிஷனே பண்ண முடியும். அப்ப வேல்யூவே நம்ம எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணலனா, அதில எடுத்தோனே கார்பேஜ் வேல்யூ இருக்கும். ஓகேவா? அது கூட நம்ம சம் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, எடுத்தோனே sல 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நான் ஃபேக்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன்ல இந்த ஆர்ங்கிற வேல்யூவ ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபேக்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதியிருக்கேன். இப்போ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபேக்ட்ங்கிற ஃபங்ஷனுக்கு அந்த ஆரோட வேல்யூ 5ங்கிறது இங்க பாராமீட்டரா வரும். இப்போ nல 5ன்னு வேல்யூ இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்கா? iன்னு ஒண்ணு இருக்கு, fன்னு ஒண்ணு இருக்கு. fல மட்டும் இனிஷியலா 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு லூப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் வேல்யூ 1 இருக்கு. எண்டிங் வேல்யூ 5 இருக்கு. அப்போ 1லேருந்து 5 வரைக்கும் இந்த லூப் வந்து ரிப்பீட்டடா ஒர்க் ஆகப்போது. ஒவ்வொரு வாட்டியும் வர வேல்யூவ ஐல வர வேல்யூவ மல்டிப்ளை பண்ணி fங்கிற வேல்யூல ஸ்டோர் பண்ணிட்டே வரப்போறேன். அதாவது நம்ம 5 ஃபேக்டோரியல்ங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? 1 இன்டு 2 இன்டு 3 இன்டு 4 இன்டு 5. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ தான் 5 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோமா? அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2, 6, 24, 120. இந்த 120ங்கிற ஆன்சர் தான் நமக்கு வரணும். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப பார்ப்போம். ஐல எடுத்தோனே 1 இருக்கு. 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ nங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வருது. f*(i) எடுத்து fல வைக்கிறோம். fல ஏற்கனவே 1 இருக்கு. ஐலயும் ஏற்கனவே 1 இருக்கு. 1 இன்டு 1 1 தான் வரும். அது fல வச்சுட்டோம். இப்ப ஐய 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழ வரும். f*(i) எடுத்து fல வச்சிடணும். அப்போ 1*2 எடுத்து 2 வருமா? அத எடுத்து fல வச்சாச்சு. திரும்ப ஐய 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5ங்கும்போது அகைன் கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வருது. f*(i) எடுத்து 2*3 வந்துட்டு என்ன வரும்? 6 வருமா? 6 எடுத்து fல வச்சாச்சு. திரும்ப ஐய வந்து 4ன்னு இன்கிரிமெண்ட் பண்றோம். 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வரும். f இன்டு ஐனா 6 இன்டு 4 24 எடுத்து fல வச்சாச்சு. திரும்ப வந்துட்டு 5ன்னு ஐல இன்கிரிமெண்ட் ஆகும். 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5ங்கும்போது அகைன் கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழ வரும். f*(i) எடுத்து fல வச்சிடணும். அப்போ fல ஏற்கனவே 24 இருக்கு. 24 இன்டு 5 என்ன வரும்? 120ன்னு வருமா? இந்த 120ங்கிற வேல்யூ எடுத்து fல வச்சாச்சு. இப்ப i 6ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ்னா இத அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கீழ வந்துட்டு ரிட்டர்ன் fன்னு இருக்குல்ல? அப்போ fஓட வேல்யூவ கால் பண்ண இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்ப இந்த 120ங்கிற வேல்யூ எங்க வரும்? அப்ப இந்த 120ங்கிற வேல்யூ கால் பண்ண இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணிப்போம். ஏன்னா, அடுத்த வாட்டி நான் 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல அந்த 120ங்கிற வேல்யூ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? அப்ப 0 + 120 என்ன வரும்? 120 தான் வரும். அப்ப அந்த 120 எடுத்து sல எடுத்தோனே வச்சிடணும். ஓகேவா? இப்ப n = n/10னா இந்த கோஷன்ட் எடுத்து nல மாத்திடணும். ஓகேவா? இப்போ
வைல் லூப்போட ட்ரூ பார்ட் முடிச்சாச்சு. எகைன் போய் கண்டிஷன் செக் பண்ணும்போது 14 நாட் ஈக்குவல் டு 0ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழே வருது. n% எடுத்து 6ல் வைக்கிறோம். இப்போ nல கரண்ட்டா 14 இருக்கா? 14 10ஆல டிவைட் பண்ணு. 1 டைம்ஸு 10 ரிமைண்டர் 4. இந்த 4 எடுத்து 6ல் வச்சுருங்க. ஓகேவா? இப்போ s இஸ் ஈக்குவல் டு s பிளஸ் ஃபேக்ட் ஆஃப் rனா sல ஏற்கனவே 120 இருக்கா? அப்போ 120 பிளஸ் ஃபேக்ட் ஆஃப் rனா 4. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஃபேக்ட்ங்கிற ஃபங்ஷனை கால் பண்ணுறோம். அதில் ஆர்குமெண்ட்டா 4ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஃபங்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த nல 4ங்கிற வேல்யூ வரும். இப்போ nல 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க 2 லோக்கல் வேரியபிள் இருக்கா? I, Fன்னு. Fல 1ன்னு இருக்கு. இப்போ Iல எடுத்தோடனே ஸ்டார்ட்டிங் வேல்யூ 1 எடுத்து வச்சிடணும். அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு nங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழே வருது. F இன்ட்டு I எடுத்து Fல வச்சிடுறோம். அப்போது 1 இன்ட்டு 1 Fல இருக்குமா? இப்போ I வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் போய் செக் பண்ணும். 2 வந்துட்டு 4 விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கான்னு. கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழே வரும். F ஸ்டார் Iனா F இன்ட்டு ஐயா 1 இன்ட்டு 2 2 தான் வரும். அதை Fல எடுத்து வச்சிடுறோமா? இப்போ ஐயை வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். கண்டிஷன் செக் பண்ணுவோம். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழே வருது. F ஸ்டார் I எடுத்து Fல வச்சிடுறோம். அதாவது F இன்ட்டு ஐனா 2 இன்ட்டு 3 6ங்கிறத Fல வச்சாச்சா? இப்போ I 4 இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழே வருது. F ஸ்டார் I எடுத்து Fல வச்சிடுறோம். அப்போது 6 இன்ட்டு 4 என்ன வரும்? 24. அதே Fல வச்சாச்சா? இப்போ IF ஐன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. ஃபால்ஸ்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே Fஐ ரிட்டர்ன் பண்ணணும் கால் பண்ண இடத்துக்கு. இப்போ Fல கரண்ட்டாக என்ன இருக்குது? 24. இப்போ இந்த இடத்துல 24ங்கிற வேல்யூ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ 120 ப்ளஸ் 24 என்ன வரும்? 144 வரும். அதை எடுத்து Sல மாற்றி விட்ருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு n/10னா 14 10ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் என்ன வந்துச்சோ அதை எடுத்து nல மாற்றி விட்றணும். இப்போ வைல் லூப்போட ட்ரூ பார்ட் முடிச்சாச்சா? இப்போ மேலே போயிட்டு எகைன் கண்டிஷன் செக் பண்ணணும். 1 வந்து நாட் ஈக்குவல் 0வான்னு. கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழே வரும். 1ஐ 10ஆல் டிவைட் பண்ணணும் 0 டைம்ஸு. ரிமைண்டர் 1. அதை எடுத்து எதில் வைக்கணும்? 6ல் வைக்கணும். ஓகேவா? s இஸ் ஈக்குவல் டு s பிளஸ் ஃபேக்ட் ஆஃப் rனா sல ஏற்கனவே 144 இருக்கா? அப்போ 144 ப்ளஸ் ஃபேக்ட் ஆஃப் 1. இப்போ இந்த இடத்துல ஃபேக்ட் ஆஃப் 1. இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணி 1ங்கிற வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இப்போ 1 இந்த nக்கு வரும். ஓகேவா? இப்போது nல 1 இருக்குமா? அடுத்து I, F. ஓகேவா? Fலையும் எடுத்தோடனே 1 இருக்குமா? இப்போ ஸ்டார்டிங் வேல்யூவாக லூப்பில் Iலையும் 1 எடுத்து வச்சிடுறோம். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழே வருது. F ஸ்டார் Iனா 1 இன்ட்டு 1. அதை எடுத்து Fல வச்சிடணும். இப்போ ஐயை 2ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ்னால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ரிட்டர்ன் Fனா Fல கரண்ட்டாக 1 இருக்குது. அப்போது கால் பண்ண இடத்துக்கு இந்த 1ங்கிறது ஆன்சராக ரீப்ளேஸ் ஆகும். அப்போ 144 ப்ளஸ் 1 என்ன வரும்? 145. இது போயிட்டு சம்மில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ n இஸ் ஈக்குவல் டு n/10னா 1ஐ 10ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் என்ன வந்துச்சு? 0 வந்துச்சா? அதை எடுத்து nல மாற்றி விட்டுறணும். ஓகேவா? இப்போ வைல் லூப்போட ட்ரூ பார்ட் முடிச்சிட்டோமா? முடித்த பிறகு 0 நாட் ஈக்குவல் டு 0ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ்னால் இந்த 3 லைனையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே வரும். இங்கே வந்தால் ஒரு இஃப் இருக்கா? இப்போ எஸ்ஸோட வேல்யூவும் எம்மோட வேல்யூவும் சேமான்னு கேட்குறோம். எம்மில் எவ்வளோ இருக்குது? 145. எஸ்ஸில் கடைசியாக என்ன இருந்துச்சு? 145. 145 டபுள் ஈக்குவல் டு 145னா கண்டிஷன் ட்ரூவு. கண்டிஷன் ட்ரூனா அவுட்புட்டில் நமக்கு என்ன வரும்? ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு வரும். ஓகேவா? இதிலே வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தோன்னா நமக்கு நாட் ஏ ஸ்ட்ராங் நம்பர்னு வரும். இப்போ இதிலே நம்ம 144 கொடுத்தா இதை நம்ம இந்தமாரி பிரித்து எடுத்து ஃபேக்டோரியல் பண்ணி சம் பண்ணோன்னா அந்த 144ங்கிற ரிசல்ட்டு வராது. ஓகேவா? இப்போ வந்து 4 ஃபேக்டோரியல்னு வரும். 24ஆ? 4 ஃபேக்டோரியல் 24. 1 ஃபேக்டோரியல் 1. இப்போ 49 தான் வருது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40585 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் நம்பர். இதை நம்ம எல்லாத்தையும் ஃபேக்டோரியல் பண்ணி சம் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 5 ஃபேக்டோரியல் வந்து 120. இப்போ 8 ஃபேக்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா 40320. இப்போ நெக்ஸ்ட்டு 5 ஃபேக்டோரியல் 120. 0 ஃபேக்டோரியல் 1. ஓகேவா? 4 ஃபேக்டோரியல் 24. இப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணுவோமா? 1 + 4 என்ன வரும்? 5.
2 4 6 8 3 + 2 5 0 4 ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்டோரியலில் எடுத்து சம் பண்ணி வர டோட்டலும் இது கிவன் நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஸ்ட்ராங் நம்பர். ஓகே, அப்போ 145க்கு அப்புறம் இந்த நம்பர் தான் ஸ்ட்ராங் நம்பராக வரும். இப்போ இந்த லாஜிக்கை அப்படியே சி ப்ரோக்ராமாக டைப் பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்னா இதில் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான கோடிங் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் எந்த நம்பரை நம்ம கொடுத்தாலும் ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சி நமக்கு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிவிட்டு யூசர்கிட்டேருந்து வேல்யூவாக எண்ணில் வாங்குவேன். அதுக்கப்புறம் அதை எம்மில் காப்பி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரிமைண்டரை தனித்தனியாக எடுத்து அதை ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி சம் பண்ணிக்கிட்டே வருவேன். லாஸ்ட்டாக எஸ்ஸில் இருக்கிற டோட்டலும் எம்மும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். இல்லைனா நாட் ஏ ஸ்ட்ராங் நம்பர். இப்போ நம்ம 145 கொடுத்து பார்ப்போம். இன்புட்டாக கரெக்டாக கண்டுபிடிக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும். 145 கொடுத்தோன்னா இட் இஸ் எ ஸ்ட்ராங் நம்பர்னு கரெக்டாக கண்டுபிடிக்குது. இப்போ வேறு ஏதாவது தப்பான நம்பர் கொடுத்தாலும் நாட் ஏ ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லணும். இப்போ 153ங்கிறது நாட் ஏ ஸ்ட்ராங் நம்பர். ஸோ கரெக்டாக நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த 40585 அது ஒரு ஸ்ட்ராங் நம்பர். அது கரெக்டாக கண்டுபிடிக்குதான்னு பார்ப்போமா? 40585 ஸ்ட்ராங் நம்பர்னு கரெக்டாக சொல்லுது பாருங்கள்.